வணக்கம் தக்கத்தமிழ் யூடியூப் சேனல். இந்த பக்கம் பார்த்தோன்னா ஈச்சங்காட்டில் கழுவு உள்ளு இந்த பக்கம் அந்த அங்கே 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 தள்ளி அப்படி ஈச்சங்காடு மாடு கவாத் பண்ணுறான். முள் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் தள்ளி எட்டி தள்ளி முள் அங்கே அப்படியே கொஞ்சம் அப்படியே தான் உட்காந்துறேன். அங்கே தான் உட்காரேன். தள்ளி உட்காந்து கறந்து அங்கிடிக்கிறா காட்ட என்ன பண்ணு இரா பக்கெட் மெதுவாப்பா. இந்த செருப்பு நீ வந்து செருப்பு போட்டுருக்கியா? அதோ அந்த பக்கெட் இருக்குதுல்ல, இந்த முள்ளில் அப்படி குனிஞ்சு போய் அந்த அது வழியே போய் அந்த பக்கெட் எடுத்துட்டோம். இப்படி நேராக வச்சுக்கலாம். இந்த வாதெல்லாம் கவாத்து பண்ணாக்கா காய் ஒழுங்காக பறிக்க முடியும். முள் கீழே வாதெல்லாம் கீழே தவழ்ந்துருக்கு பாருங்க. இது எலுமிச்சை தொப்பு. அங்கனோய் அங்கனோய் தள்ளி வை அங்கிட்டு தள்ளி வை. இங்கிட்டு வா, அங்கே வச்சுட்டு வாடா. இது அப்படியே சொல்லு என்ன அப்படியே இப்படி பார்த்த மாதிரி வை. அங்கனோய் அப்படி நேரம் வை. இங்கிட்டு வராது ரோ முள்ளுடோ. இது ஒன்று கொத்திக்கணுமா? இதை ஒன்று கொத்திக்கணும். அடுத்து இதை கொத்திக்கணும். ஒரு குச்சி நோன் பண்ணிக்கலாம். முள்ளாக கிடக்கு. இதனால நோண்ட முடியல. முள்ளா குத்துது. நோண்ட முடியல. சரி, இந்த குச்சி வச்சுக்கலாம். குச்சி தள்ளி உட்காரு. மண்ணு வீட்டுல கிடைக்கும். பள்ளம்டா பள்ளம் பள்ளத்தை போடு. பள்ளத்தை இந்த கல்லெல்லாம் எடுத்து போடுறதுக்கு. ஆனால் பெரிய ஒன்று மட்டும் போடணும். பெரிய ஒன்று மட்டும் போ. இன்னொன்று பேசுகிறேன். இது இந்த மாதிரி மாடு கட்டி
போதுமா தம்பி? இல்லைப்பா போதுப்பா. இதெல்லாம் பிஞ்சியாக கிடக்குதா? போதும். அதுக்கு மேலே ஒரு ஆள் உட்காந்து புண்ணுன மாதிரி இருந்தாப்பா பூராத்தையும் கவாத்து பண்ணிட்டு அப்புறம் எண்ணத்தில் காய்க்கும். நடந்து போகிறதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இது முன்னாடியே கவாத்து பண்ணி விட்டு மண்ணை போட்டுருந்தா நல்லா மண்ணு போட்டுருக்கும். மண்ணு நல்லா முந்திருக்கு. ஆனால் முள் இப்போ முள் பூரா விழுவானா அது ஒன்று இருக்கு. இதெல்லாம் பண்ணுறதா பண்ணி விட்றலாம். ரொம்ப ரொம்ப வாது அதெல்லாம் கட்டி விடலாம். இது போதுமில்ல? எலுமிச்சங்காய் நிலவரம் என்னன்னு தெரியல. எலுமிச்சங்காய் நிலவரம் என்னன்னு தெரியல. எனக்கு ஒன்று காய் கிடக்கும். விதையை பார்த்துட்டு தான் புரிஞ்சணும். இதில் பார்த்து காய் இம்புட்டு காய் கிடக்குவார். அது என்னென்னு கட் பண்ணுறது? இது அப்படி தான் கிடக்குது. கட் பண்ணிடுவோமா? காய் கட் பண்ண வேண்டாம். இல்லை இங்கே வரு. இது ஒரே கீழே கிடக்கு. எது கீழே இருக்கிறத வேணா? இதா அதை வேணா கட் பண்ணிவிடு. முட்டு வச்சுருக்காங்களா அதோட வந்துருக்கு. காய் பிடுங்கிற நேரம் வந்தால் டக்குன்னு புடிஞ்சு விட்டு அடுத்து கட்டு விட்டு போயிடலாம். ஒரு இடத்துல உட்காந்து விளாடுங்களோ. என்னடா டேய், என்னடா சின்னுங்கிற நீ? மோட்ரு போட்டோன்னா காடு வர பாஞ்சிருப்பா. ஏடா டேய், மோட்ரு போடுறேன் சும்மா இருக்கிறாங்க. ஏண்டா வச்சுருவாங்க. மோட்டரை போடு. ஓடுங்கடா. கருப்பையா காடு போகிறோம் பாயட்டும். நீ வண்டியில் உட்காரியா, நாங்கள் வண்டி ஓட்டுறோம் அன்னைக்கு. சரியா சரியா ஓட்டுக்கையா உட்காரையான்னாரா. கடவுளே, அந்தாலே விட மாட்டாங்க சும்மா.
கேட்டு கொண்டு வந்துடுவாங்க. போடுங்கடா. அட போடுங்கடா பயந்து. கோயிலுக்கு முடிச்சுட்டு போங்கடா. மாட்டை கோயிலுக்கு பிடிச்சிட்டு போங்கடா. மாட்டை கோயிலுக்கு பிடிச்சிட்டு போங்க. சரி 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 பிடிச்சிட்டு போங்கய்யா. மஞ்சள் போறீங்களா? சரி ரைட். வரல 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 வாரம்யா. ஆமாம் ஆமாம். இன்னும் கிடக்குது. எதில் கிழக்கில் நடக்குவா இன்னும் அப்படியா? ஆள் பொண்ணு ராவிட்டு அப்புறம் போ. கவான் பண்ணால் தான் காய் வந்து பிடுங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து காய் பிடுங்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். வீடியோவில் பேசுகிறப்பா. வீடியோவில் பேசுகிறேன். நம்ம சேனல் வீடியோவில் பேசுகிறேன். அப்போ தான் வந்து நம்ம ரசிகர்கள்லாம் புரியும். அதெல்லாம் புரியாது.
மாட்டுறான். வரலாம். தண்ணி வரட்டுயா. இல்லை போடுங்கடா மோட்டுறேன். கீழே பறந்து கிடக்குது. இப்படியும் வெட்டிடுறோமா? வெட்டி விட்டு கீழே படந்துக்கெல்லாம் வெட்டி விட்டுரு. அது தலையிற கண்ணு தானே, மட்டி விட்டு விட்டு சின்ன கண்ணு தானே, அது தலைஞ்சு கீழே இருக்கிற பூரா வெட்டி விட்டுரு. மேலாக போகிற குப்பை மட்டும் விட்டு மற்றெல்லாம் வெட்டி விட்டு. இந்த பயலுக்கு விஷம் கடிச்சப்பா இப்படி தான் இந்த கண்ணை செல்வகாலோட கண்ணை கவாச் பண்ணி விடாம அதுக்குள்ள கிடந்து தான் பாம்பு கடிச்சது. சுண்டு கிடந்து அது விரியம் புதைக்கலான கிடக்கும். தூர் தெரியாதுப்பா, தூரத்தை வந்து பார்த்தா தூர் தெரியாது. அப்படி தான் புதையா கிடந்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோடனே 2 கண்ணை கழிச்சு காமிச்சேன். சுத்தம் அப்படி தான் கவாச் பண்ணி விடணும்னா. அப்புறம் அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு, அதே மாதிரி கவாச் பண்ணி விட்டுச்சு ஆள் வச்சு. அப்போட்டு ஆட்டுக்குட்டி ஒன்று செத்து போச்சு. அதுக்குள்ளே கட்டியிருந்தேன். தூருக்குள்ளே புதைக்குள்ள சுருண்டு கிடந்தா என்ன தெரியும், செத்து போச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னேன், இந்த மாதிரி புதை வச்சுருந்தேன்னா எல்லாத்துக்குமே ஆபத்து. நம்ம பக்கத்தில் வீடு வாசல் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்களே ஆடு மாடு கட்டினாலும் ஆடு மாட்டுக்கும் உத்தரவாதம் இல்லை, காய வச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் செத்து போச்சு. ஆனால் கடைசி வரலாம் கடா குட்டி, நல்லா பெரிய கடா குட்டி. அதுக்குள்ள கட்டிட்டு போயிட்டா அது பாட்டுக்கு புதை மாதிரி கிடக்கும். புதையா கிடந்தது. அப்போ தான் ஆள் வச்சு இந்த பிள்ளை க்ளீன் பண்ணிச்சு. எலுமிச்சை வச்சிருக்கலாம் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் பாவை மாதிரியாக இருக்கணும். அப்போ தான் கண் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம பிடுங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மாடு இன்னும் தைரியமாக கட்டிட்டு போகலாம். இல்லைன்னா விஷம் என்ன பாம்பு கடிச்சு என்ன ஒன்றுச்சுன்னு யாருக்கு தெரியும், என்ன கிடக்குன்னே தெரியாது. அதுலேருந்து பூச்சி விட்ட வந்தாலும் அன்றதில்லை, ஓடி போயிடும். அதில் இப்போ கிண்ணி கோழி வளர்க்குறோமா, கிண்ணி கோழி வளர்க்குறதுனால கிண்ணி கோழி கொத்தி விரட்டி விட்டோம். கிண்ணி கோழி இறையும் பாரு, ஒரே இறக்கல். பூச்சி விட்டே கண்டுச்சுனா போச்சு. ஏய் என்னடா என்ன பொட்டு கல்லைக்கு கல் மிளகா செடி என்ன இருந்தது?
மிளகாச்செடி நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது மிளகாச்செடி. அது இன்னொன்று எனக்கு ஒன்றும் செத்து போயிருக்க மாட்டிருக்கு, மற்றபடி நல்லா தான் இருக்குது. அழுகி போச்சுங்க. ஒன்று ஒன்றும் அழுகி போய் தான் இருக்குது. மற்றபடி செடி அழுகாத செடி மற்றது நல்லா தான் இருக்குது. கொத்தாம போட்டு வச்சுக்கிறா. கொத்தினா தான் கண் நல்லா இருக்கு தெரியும். சின்னது கொஞ்சம் களை முளைச்சி வர்றப்ப கொத்திட்டாங்கன்னா கண்ணு நல்லா பெரிய கண் இருக்கிறது. அப்புறம் மண்டிக்குச்சுன்னா சிரமம் தான் பண்ணணும். செவிட்டுக்குள்ள பார்க்குறது செவிட்டுக்குள்ள சும்மா சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு கஷ்டப்படுவோம். நடுக்காட்டுக்குள்ள பாவம் அவசரம் முடியெல்லாம் வைக்கலனாலும் சிரமம். அதுக்கு முன்னையே இவங்க என்ன சொத்தை சம்பாதிச்சுட்டாங்க, என்ன ஒன்றும் கிடையாது. ஆமாம் எப்படியே கவர்மெண்ட்லேருந்து அந்த இடத்த கொடுத்தனால இல்லைன்னா அதுவும் இல்லை. எவ்வளோ தான் பொத்துக்கள் என்ன சம்பாதிச்சானே, எந்த சம்பாதிச்சேன் சம்பாதிக்கிற வயசுல கல்யாணம் பண்ணிட்டேன். ஆமாம் அதுக்கப்புறமும் எங்கேயும் இப்படி அதுக்கு நல்ல விலைக்காரப்பா பொத்துக்கல, சூப்பர் விலைக்காரன். மீனை மட்டும் இருந்திருந்தானே தோணுச்சு. ஒரு கடை என்னென்ன ஒரே ஒரு பேக்கரி மட்டும் சொன்ன மாதிரி வந்தானா இன்னைக்கு நல்ல லெவலில் வந்திருக்கலாம். பேக்கரி மட்டும் தோரங்குச்சியில் தானே அதிகமாக இருந்ததே. தோரங்குச்சியை பற்றி அதிகமாக தெரியும்னா பொத்துக்கலைக்கு தான் முதல்ல. இந்த கடை பழப்பை பற்றி பொத்துக்கலைக்கு தான் நல்லா தெரியும். தோரங்குச்சியில் ஏதாவது ஒரு பேக்கரியை பிடிச்சிருந்தானா இன்னைக்கு தோரங்குச்சியில் எங்கெங்கே இருந்து தோரங்குச்சியில் இருந்து பழப்பம் காட்டுறேன். சமையலும் சூப்பராக பண்ணுவாப்பா. ஸ்வீட் ஐட்டம் போடுறது மட்டும் இல்லாமல் சமையலும் நல்லா பண்ணுவோம். சமையல் நல்லா இருக்கும். போதுமில்ல காயா கிடக்குது. வளைஞ்சுனா அதை வச்சுக்கிறாங்க. காய் கிட்ட என்னப்பா என்னப்பா வீடியோ எடுக்கிறியா? போட்டா வீடியோ எடுக்கிறேன். முள்ளு கைகளை குத்திடா முட்டை. சும்மா இருக்கணும், முள்ளு குத்தி விடும். அவண்ட முட்டையெல்லாம் இந்த பேக்கரி நடத்துகிறாங்க அவங்கெல்லாம் இப்போ கால் பதிச்சவங்க தோரங்குச்சியில். இந்த ஆத்தாவோட சொந்தக்காரங்க தானே, கொழுந்த கொண்டாட்டிக்கு பெரிய பண்ணாங்க தானே இந்த பேக்கரி ஓனர் தான். என்னப்பா ஒரு அடியிலே கட் பண்ணிருச்சு, அப்படி தானே கட் பண்ணும். முள்ளு
முள்ளு கீழே முள்ளு கிடக்கும் போது பார்த்து போகணும் போகு. முள்ளு குத்தி போட நீ சும்மா இருப்பா. சசி என்னடா சும்மா வம்ப கட்டிக்கிட்டு அடிச்சு கேட்கக்கூடாது. கருப்பையா உட்காந்துலடா, மணப்பாறை விட்டாரா கருப்பையா. அவர் எங்கடா உட்காந்துருக்காரு? இது நல்லா எடுத்து போடுது. இதுல அவர் அளவுன்ட்டு மணப்பாறைக்கு விட்டாரா. எடுத்து போட கண்ணில் தூசி விழுந்துச்சா என்னன்னு தெரிலப்பா. ஆனால் கண்ணு கலங்கிட்டே இருக்குப்பா. 2 நாளாகவே கண்ணு ஒரு கண்ணு கலங்கிட்டே இருக்கு, தண்ணி ஊற்றிட்டே இருக்கு. அப்படியே என்னவா இருக்கும்? குச்சியோல அடிச்சா குச்சியோல இருக்கிறதுக்கு வேலை இல்லையே. அப்புறம் இதுதானே வேலை போகிறாங்க. மண் இன்னும் பட்டிருக்குமா? வெட்டையில் மண் பட்டிருந்தா. ஆமாம், கண்ணு கலங்கிட்டே இருக்குதாண்ணா. ஆனால் உறுத்தெல்லாம் கூட அந்த அளவுக்கு இல்லை. எப்படா ஒரு வாட்டி உறுத்துற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அப்படிதான் இருக்கு. ஆனால் கண்ணு சிவந்து இருக்குது அப்படியே. முல்லை இப்படி தூக்கி இந்த வேலையில் அணைச்சிடலாம். இந்த வேலையில் அணைச்சிடலாம் அப்படியே. என்னன்றாங்க தெரியல. இல்லை அப்படின்னா அந்த பொட்டக்காட்டுக்குள்ள அள்ளிட்டு போய் தூக்கிட்டு கொண்டு போட்டு வச்சு நெருப்ப சாத்தேன். தூக்கம்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் தூக்கம்லாம் நல்லா தான் வருது, அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. கண்ணு கலங்கிறது மட்டும் கலங்கிட்டே இருக்குது. கண்ணு சிவந்துருக்குது, கண்ணு கலங்கிருக்குது.
இதான் தவண்டே கிடக்குது, கிடக்கட்டுமா? இது இந்த அது கீழே தவண்டு இருக்கிறது மட்டும் அது ஒன்று ஒரு காய் தான் நடக்குது. அது கீழே தவழ்றது மட்டும் கொஞ்சம் எட்டிட்டு இந்த ஆகலை மட்டும். அதோட கற்றுன்னு நுழையக்குள்ளேயே நல்லா கொஞ்சம் ஈஸியாக வர்றது. பூ எடுத்துருச்சானே என் மகன் சொல்கிறான் பாரு, திறமை வந்துச்சான். ஆமாம், அதே மாதிரி தான் அந்த பக்கம் பார்த்தீங்க. இந்த கீழே தவண்டு இருக்குதுல்ல, கீழே தவண்டு இருக்கிறத மட்டும். இது கொஞ்சம் வெட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அருவாளோட இது ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் இந்த கீழே தவண்டு இருக்கிறது பூரா அவன் கட் பண்ணி விட்ரு. இந்த அங்கிட்டு காய் கிடக்குது அது வேண்டாம், இந்த காய் இல்லாது எதிர்க்க இருக்க வர அது கிழக்கால 2 கொப்பு இருக்கு அது. அது கிழக்கால இருக்குது. முடிஞ்சாது கிழக்கால இருக்குது பாரு, இல்லைன்னா கூட இங்கிட்டு இருக்குது. இல்லை அதை கூட அடியோட போட்டுவிடும். கிழக்கால இருக்குது கொப்பு. ஏன்னா இதில் காய் கிடக்குது, அதில் காய் இல்லை, போட்டு விடாது. போடு. பார்த்து உள்ள ஊற்றினாலும் கருக்கு மேலே போதும் விடு. அப்புறம் என்னன்றே அதெல்லாம் தாராளம். அதே இந்த மாதிரி வெட்டி விட்டுருந்தா மண்ணே நல்லா அணைச்சிருக்கலாம். ஆமாம், இந்த தவண்டு கிடக்கிற கண்ணுக்கு பூராமே மண் அணைக்க முடியாமல் போயிடுச்சு. காற்று எவ்வளோ காற்று வந்தாலும் இது மரம் சாயாது. அங்கிட்டு போயிடுவோமா? காலெலாம் கிடக்குது. உட்காந்துக்கிட்டே பக்கம் நின்றுக்கிட்டே இருந்தாலும் உட்காந்துட்டு செய்கிறவங்களும் அப்படித்தான். ஆமாம், காலெலாம் கடுக்க தான் ஆரம்பி. அங்கடாக போயிடுவாங்க. இவரம் கண்ணு காய் பிறக்கிற மாதிரி இப்போ பாரு, நல்லா தெரியுது பாரு, எல்லா தூர்மே நல்லா தெரியுது பாரு. ராட்டி விட்ட செல்லாத்தா தூர் நல்லா தெரியுது. அந்த மாதிரி ராட்டி விட்டா தான் தூர் நல்லா ஒழுங்காக தெரியும். அப்பா சசி காலில் தான் குத்திர போதுரோ, காலுகளில் குத்திர போதே. அவங்க அங்கிட்ட வளைச்சி போகிறாங்க. தரணே ஒரு இடத்துல உட்காருங்கடா, புதைக்கல போயிரோ. மம்மன மரத்துக்கு போங்க. ஒரு இடத்துல உட்காருங்க முதல்ல. நான் பிறக்கல, காய் வரம் தெரியாமல் கிடக்குது. காய் பிடுங்கலை. அப்படியே ஒரு வெட்டி போட்டான்
செஞ்சு வெட்டி போட்டால் இதுக்கு ஆகும், ஊறுகாய் போடலாம். போட்டுமா வீணா போகுது. போட்டு விட்டீங்கன்னா இந்த இப்போ உப்பு வச்சு போட்டு விட்டீங்கன்னாவே போதும். கரெக்டாக பழைய சொத்தை கடிச்சிக்கலாம். இதெல்லாம் எலுமிச்சங்காய் அந்த ரேட்டு ஜாஸ்தி நேரத்தில் இதெல்லாம் கிடைக்காது. அது போயிடுவோமா? அந்த 2 கன்று கட் பண்ணியாச்சு, அங்கிட்டு தான். அதுலேயும் அந்த 2 கன்று தானே அங்கிட்டு கட் பண்ணியாச்சுல, அதை 2 கன்று தான் கட் பண்ணணும் அதில் அந்த வரிசையில். அந்த வரிசையில் கிடக்குதா? இல்லை அந்த வரிசையில் அந்த 2 கன்று தான் கட் பண்ணணும் அங்கிட்டு. ஆமாம், அது கட் பண்ணியாச்சு. இது 2 தான் கட் பண்ணியாச்சா? இதெல்லாம் கட் பண்ணிட்டான். ஆமாம், அது அந்த கன்று அந்த 2 கன்று அது அந்த 2 கன்று தான் கட் பண்ணணும். அங்கிட்டு கட் பண்ணி அங்கே கட் பண்ணி தானே இருக்குது. ஆமாம், அங்கிட்டு போவோம். இப்படி கூட வந்துருக்கலாம் நீ. பண்ணுங்கடா தம்பியெல்லாம். இந்த 2 கன்று இருக்கா? ஆமாம், இந்த கன்று அந்த கன்று இருக்கும். அடிச்சு விடுங்கடா மூத்தண்டு. மூத்தண்டா அடிங்கய்யா. இவங்கெல்லாம் வரக்கூடாது, அடிச்சு நொறுக்குறா. தம்பியெல்லாம் மூத்தடிச்சா அடிங்கடா. ஏய், மாடெல்லாம் அடிச்சு நொறுக்குறா. ஏய், இது இங்கே வச்சுருக்கா, பயலெல்லாம் அடிச்சு நொறுக்குறா. பயல் ஒன்று குயல் பண்ணு. ஆமாம், குச்சி எந்தங்காய் எடுத்துருக்காங்க. பட்டாத்துல அடிச்சு அங்கிட்டு போடா. ஒத்தி கொதறி போடுறான். என்னடா அப்படி கொதறி போடுறா? ஐயா, வாடா போலாம். பா, என்னப்பா வாசம் போல? என்னடா வாசம் வருஷம் தான் போட்டிருக்கு. ஐந்து போகுதுலாம். ஆமா, விளாண்டு குட்டி குறைஞ்சி போட்டு வந்துட்டா.
மோட்டர் போட சொன்னா மோட்டர் போட மோட்டர் போட அப்பா இந்த தமிழ் தம்பியா இந்த தமிழ் அப்பாவா அப்படியா ஆமா சரி இந்த தமிழ் அப்பான்னு கூப்பிடு என்ன பேசுறீங்களோ அப்படி கேட்க முடியாது குட்டி கொக்கு அங்கே விளாட்லாம் குரடி போட்டு வச்சுருந்தேன் இது கிடக்கலாம் ம் ஆ இந்த தமிழ் இந்த ஆ தானே உட்காந்துருக்காப்பா உட்காந்துட்டு போகிறேன் விடு அவங்க நோண்டாத நீ இந்த தமிழ் அப்பாவா என்ன சொல்லிட்டு போகிறாங்க விடு நீங்க வச்சு ஒன்று வச்சுருக்கேன் விளையாண்டு போகிறாங்க அவங்க தொந்தரவு பண்ணாங்க குட்டி குழந்தை தூண்டிக்கு போகல தூண்டியா தூண்டிக்கு தான் போகலான்னு யோசனை
அரச மலைக்கு கிளம்புறாங்க, பூச்சி கள்ளிட்டு இருந்தாங்க. போமான்னு ஒரு யோசனை. வேலையை முடிச்சுக்கிறேன். கடிக்க மாட்டேங்குதுமா, எங்களுக்கு நானும் இல்லை இல்லைன்னு தான் வர்றாங்க. அதனால தான் இங்கே வந்து பெட்ரோல் செலவு பண்ணிட்டு போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. கடிக்க மாட்டேங்குதே, அதானே வயிற்றுச்சேன். கடிச்சாலும் சின்ன சின்ன குஞ்செல்லாம் கிடைக்குது. போட்ட பெட்ரோல்னாலும் வரணுமா இல்லையா? வரலன்னா கடுப்பாயிருமா இல்லையா? மிதிச்செல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன். இதில் பூரா கட் பண்ணிட்டு மேலே மட்டும் தான் இருக்குது வாது. அப்பா காட்டு வேலைக்கு வந்துச்சா எங்க போச்சு? கொத்துக்கிறாங்க. கொத்துதா போதுமா? இன்னும் வெட்டுவோமா? இன்னும் 3 காய் இருக்கு. எத்தனை வரைக்கும் கவாது பண்ணி விட்டோம். இந்த கண்ணில் மேலாக போகிறது மட்டும் இருக்கட்டும். இப்போ தான் பூ எடுக்குது. பண்ணி விடாச்சு. எங்க மாடு கேட்பாங்க, நம்ம சொல்லக்கூடாது. சொன்னால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பா சொல்கிறான்னு பார்ப்போம். அப்பா சொன்னா அப்பாவை ஒரு வாரம் வளர்க்கணும். அப்போ என்ன உதங்கிறா? அப்புறம் அப்பாவுக்குவே எல்லாமே வேணும். 2 காய் ராண்டா இருக்கு. அதே மிச்சிக்கு அதெல்லாம் கூட வெட்டி இருந்துச்சு. முன்னாடி நின்றுட்டு இருக்குதுல்ல, இல்லை கோவம் தலைக்கு முன்னாடி அதெல்லாம் கூட வெட்டி இருந்துச்சு. அதெல்லாம் வேண்டாம், மறந்தேன். வாதுக்கு பிரிஞ்சிருச்சு இல்லை, அதெல்லாம் கூட வெட்டி இருந்துச்சு. அதெல்லாம் காய் 2-3 காய் இருந்தால் இருந்துட்டு போகுது. வெட்டு தவண்டு கிடக்குறா. பூரா வெளிநாட்டுக்காரங்க யூஸ் பண்ணுறது இப்படி தான் யூஸ் பண்ணுறது. நம்மளும் அதை பார்த்து பழையாச்சு. அது இப்போது அங்கே இருக்கிறத மட்டும் கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் தள்ளி விட்டு, தக்காளை பக்கம் கைகிட்ட இருக்காது, தக்காளை பக்கம் தள்ளி விட்டு அந்த வாதை அங்கிட்டு கழிச்சு விட்டேன்னா சரியாக போச்சு. மேலே ஓரத்தை மட்டும் விட்டுட்டு
மற்றதெல்லாம் கீழே எல்லாம் கட் பண்ணி விட்ரு. வேண்டாம், தாவடிட்டு தான் கீழே தான் உழைக்கும். நம்ம அது மேலே பிரிஞ்சிருச்சு, மேலே இருக்கிறது காய்ச்சா போதும், கீழே பட்டுக்கிட்டே தான் வரும். என்னடா 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 என்ன முள்ளு முள்ளு கிடக்கும்பா. முள்ளு 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 கீழே முள்ளு பாரு. யாருன்னு தெரியலடா, டக்குண்டு யார் எடுத்து வரதுன்னு தெரியல. என்ன கழுப்பையும் டக்குண்டு யார் டக்குண்டுன்னு தெரிலடா, அது போயிடுச்சுடா. கருப்பையா மணப்பாரில் இருக்கிறது இங்கே வராது. இல்லைடா, வேற ஆள் டக்குண்டு தான், வேற ஆள் டக்குண்டு போயிடுச்சு. என்னோட கழுப்பையா வராது. பொறுக்கிடுவா. இல்ல அது எங்கேயுமே கிடைக்கலடா. ஆமா இருக்கு, இருக்குன்னு தெரியலவா. சரி சரி சரி, அங்க தெரியல. அப்படியே ஆமா, அது பாம்பு, ஆட்ட பாம்பு. சும்மாவா வீடியோ எடுக்கிறதா? ஏய் முள்ளுங்கள விழுந்துறாத தரணே. அப்பா அது என்ன இப்ப எப்படி வச்சிருக்காரு? அப்பா கீழே விழுவுது. பாத்துக்கறப்பா. அப்பா அது வெட்டுமா? நீ தள்ளி உட்காருப்பா அங்கிட்டு. வீடியோ பதிவாயிட்டு இருக்குல, நீ என்னப்பா அப்படி பண்ற? என்னப்பா கட் பண்ணிடுச்சு. பூரா கிடக்குது பாருங்க, கட் பண்ணாச்சு. காடு ஃபுல்லா இந்த பக்கம் இந்த பக்கம் அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. அதான் தூள் நல்லா உள்ள காயெல்லாம் லெமன் பிறக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இல்லைன்னா தூரில் ரொம்ப பிறக்கிறதுக்கு அட்டஸ்லாம் இருக்கும். இந்த பக்கம்லாம் வெட்டாமல் இருக்கு. அந்த பக்கம் அதெல்லாம் கட் பண்ணணும். இங்கே கையில் கண்டி கையில் அடிச்சுக்கணும். இது கையில் அடிச்சுக்கணும். அப்பா இதெல்லாம் கட் பண்ணு. சுண்டா கொண்டு மேலே வச்சிரும். எங்க மேல? மேலே பத்திரம் வச்சாத்தேன் வேலைக்கு ஆகும். எந்த மேல? இந்த கண்ணு மேலே தான். இந்த கண்ணு
ஒன்றும் இல்லையா? இந்த மரத்து மேலே வச்சிடணும். இங்கே இருக்கான்னு பார்ப்போம். இங்கே தொடுறா. சார் இங்கே தான் இருக்கு. சரி முள்ளு நான் பார்த்து வரணும். ம் காய் பழஞ்சிருக்கு அம்சங்கள். உடனே எடுத்து கொடுப்பா. உடனே எடுத்து கொடு. இங்கே தான் கட்டுது. இங்கே கட்டுது.